அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வங்கக்கடலில் உருவாகிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டம் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டன. தென் தமிழகம் உள்ளிட்ட இடங்களிலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்களும் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர். அதேபோல் மத்திய ஆந்திரா பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி இன்று வட தமிழகம் மற்றும் வடகிழக்கு வங்கடல் பகுதி மற்றும் அதனையொட்டிய பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடமேற்கு வங்கடல் பகுதியை நோக்கி அடுத்த 24 மணி நேரத்தில் நகரக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். இதற்கிடையில் வலுவிழக்கும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி என அறிவிக்கப்பட்டனர். மத்திய கிழக்கு மற்றும் அதனையொட்டிய பகுதியில் வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை கனமழை தொடரும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிக்கு அப்பால் வடமேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். தொடர்ந்து வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிக்கு அப்பால் கரையை கடக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை மழையின் தாக்கம் தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை மழையின் தாக்கம் தொடரும் என தற்போது வானிலை ஆய்வு மையமுக்கு எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 34 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28°C வரை இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் மழையின் தாக்கம் மாலை அல்லது இரவு நிலையில் மட்டும் தொடரும் என அறிவிக்கப்பட்டனர். காலை முதல் மாலை வரை வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும். மாலை அல்லது இரவு நேரங்களில் மட்டும் மழையின் தாக்கம் படிப்படியாக தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.